கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள். இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசி நாள். கடவுள் கடந்த ஒரு மாத காலம் முழுவதும் நம்மை சுகபத்திரமாக நீர் பாதுகாத்து நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். இந்த மாதத்தின் நிறைவு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த அதிகாலை தொழுகையிலே ஆண்டுடைய சன்னிதானத்திலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் விட்டெழுந்த ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். அளவில்லாத இரக்கமும் மிகுந்த அன்பும் கிருபையும் காருண்யமும் நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிப்பது போல தேவரீர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய உன்னதமான அன்பை கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்தின் வழியாக வெளிப்படுத்த நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று எங்களை சந்தித்து, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்க அன்பு கூற கடவுள் எங்களுக்கு ஆற்றல் தருகிறீர். உம்மை நேசிக்கின்றோமா என்பதை நாங்கள் இது காலை பொழுதிலே உணர்ந்து கொள்ள கடவுள் எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். வரைந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 630வது பாடல்.
95ஆம் சங்கீதத்திலே முதல் 7 வசனங்களை நாம் முறையாக படிக்கலாம். சங்கீதம் 95, பாடல் புத்தகத்தில் 192வது பக்கம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். கர்த்தரே மகத்தான கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. சேர்ந்து படிப்போம். அவரே நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அது எவ்வளவோ நலம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமென். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8 துவங்கி 13 முடிவுள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 13 முடிவுள்ள வசனங்கள். ஒன்று கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 வரை. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 25 முடிய. யோவான் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் துவங்கி. அவர்கள் போஜன பண்ணின பின்பு முடிக்கவே இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து, யோவான் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடம் அன்பு கூறுகிறாயா என்றார். அவன், ஆம் ஆண்டவரை, உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை போஷிப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனிடம், யோவான் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆந்தரம் அவர் அவனை பார்த்து, யோவான் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். 3ஆம் தரம் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியும், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை போஷிப்பாயாக என்றார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நீ வாலிபனாயிருந்தபோது உன்னையே நீ அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதாகும் போதோ உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் கடவுளை மகிமைப்படுத்துவான் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். இவைகளை சொல்லி அவனிடம், என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பின்னே வருகிறதை கண்டு ராபோஜன பந்தியில் அவர் மார்பண்டையில் சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவன் இவனே. அவனை கண்டு பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார்.
ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரவிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். அந்த சீஷனோ இவைகளை குறித்து சாட்சி பகர்ந்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சியம் மெய்யென்று எங்களுக்கு தெரியும். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்களை உலகந்தானும் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் என்பதே. நற்செய்தி வேத பகுதி வாசித்து நிறைவுற்றது. நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி எங்களுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து எல்லோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏற்கனவே நான் வாசிக்கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை இப்படியாக வாசிக்க கேட்கலாம். 3ஆம் தரம் அவர் அவனை பார்த்து, யோவான் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். 3ஆம் தரம் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியும், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை போஷிப்பாயாக என்றார் என்பதை. தலைவணங்கி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்து இன்றும் ஜீவிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை நாங்கள் எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறோம் என்பதை இந்த காலை பொழுதிலே உணர்ந்து கொள்ள, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி. உம்மை நேசிப்பதிலே குறைவுள்ள மக்களாக இருக்கிறோம். முழுமையாய் ஆண்டவரே உம்மை நேசிக்கிற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும். உம்முடைய பிள்ளைகளால் உம்மால் நேசிக்கப்படுகிறோம் என்கிற சத்தியத்தை உணர்ந்து வாழ்வதற்கு கிருபை செய்யும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அநேக தரம் சீடர்களை தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய 40 நாட்கள் அவர் உயிரோடு இருந்து அப்போஸ்தலர்களையும் சீடர்களையும் தம்மை பின்பற்றுகிறவர்களையும் தாம் உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கிறார். விசுவாசத்திலே அவர்களை பலப்படுத்துகிறார். ஆனாலும் சீடர்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர மறுத்து அவர்கள் மீன்பிடிக்க சென்று விடுகிறார்கள். அந்த தருணத்திலே அவர்கள் கடவுளை விட்டு விலகி போன, ஆண்டவரை விட்டு தூரமாய் எந்த கடலிலே ஆழத்திலே சென்றாலும் கடவுள் அவர்களை சந்தித்து தம்மை ஆண்டவரிடத்தில் திருப்புகிற தேவனாக இருக்கிறார் என்பதை யோவான் நற்செய்தியாளர் இந்த பகுதியின் வழியாக விளக்குகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சீஷர்களை அப்போஸ்தலர்களை மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எவ்வளவுதான் ஆண்டவரை விட்டு விலகி சென்றாலும் நம்மை தேடி வந்து நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். காணாமல் போனதை தேடி ரட்சிக்கவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே இந்த காலை பொழுதிலும் தூரமாய் விலகி இருக்கிற என்னையும் உங்களையும் ஆண்டவர் சந்தித்து கேட்கிற கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு அப்போஸ்தலரிடத்திலே மாத்திரமல்ல, அவனோடு இருந்த சீடர்களிடத்தில், திருச்சபையிடத்தில், இன்றைக்கு நம்ம இடத்துல கேட்கிற கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும்
எதிர்பார்க்கிற ஒரே ஒரு எண்ணம், நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் வேறு எதையும் கேட்கவில்லை. நாம் ஆண்டவரை நேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுருவினிடத்திலே குறிப்பாக ஆண்டவர் இதே கேள்வியை 3 முறை கேட்கிறார். மத்தேயு 26 அதிகாரம் 33 வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நாம் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே பாடுபட்டு மரண தண்டனை அடைய நேரிடும் என்று சொல்ல பொழுது பேதுருவும் சீடர்கள் எல்லாரும், நாங்கள் செத்தாலும் உம்மோடு சாவுமே என்று சொன்ன அவர்களுடைய உறுதியை நிலைத்திருக்கவில்லை. பேதுருவினிடத்தில் ஆண்டு சொல்ல, நீ விடியற் காலத்திலே சேவல் கூகிறதுக்கு முன்பாக 3 தடவை மறுதளிப்பாய். அருமையானவர்களே, 3.5 ஆண்டு காலம் பேதுரு சீடர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவை கண்டவர்கள், அவருடைய அற்புதங்களை எல்லாம் கண்டவர்கள், இயேசுவினாலே முழுமையாக நேசிக்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசுனுடைய பிரசன்னம் இல்லை, இயேசு இல்லை என்பதனாலே அவர்கள் இயேசுவை விட்டு விலகி போகிற மக்களாக இருக்கிறோம். ஆனாலும் தன்னை மறுதலித்த, தன்னை விட்டு விலகி ஓடி சென்ற சீடர்களை தேடி சென்று, நீர் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதே கேள்வி இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற பொழுது, நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஆண்டவர் அதிலேயும் 15ஆம் வசனத்தில் யோவான் ஒரு வார்த்தை வைக்கிறார், நீ இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறாயா என்று சாதாரணமாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கல. எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறார்கள், ஆனால் நீ எல்லாரையும் விட அதிகமாய் நேசிக்கிறாயா? எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்கிறாயா? அந்த கேள்விக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. நாம் நம்முடைய குடும்பத்தை விட, நம்முடைய உறவுகளை விட, நம்முடைய சொந்தங்களை விட, ஏன் ஆஸ்தி, செல்வம், பேர், புகழ் எல்லாவற்றையும் விட நாம் ஆண்டவரிலே அதிகமாக அன்பு கூறுகிறோமா? அதிகமாக நேசிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது ஆண்டவர் முதன்மையாக இருக்கிறாரா? பாருங்கள், ஆண்டவருடைய ஆலயம், ஆராதனை, திருவசனம் இவைகளுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? நாமும் சீடர்களைப் போல போலித்தனமாக கடவுளை நேசிக்கிற மக்களாகத்தானே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான அன்பு ஆண்டவரிடத்தில் இருக்குமேயானால் என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையான ஸ்தானத்தை நான் ஆண்டவருக்கு கொடுத்திருப்பேன். ஆனால் நான் அப்படி அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் பொன்னை கல்லில் உரசி பார்க்கிறது போல நம்மை உரசி பார்க்கிறார், நம்மிடத்தில் கேட்கிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை நாம் நேசிக்கிறோமா? யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிற பொழுது, காண்கிற உன் சகோதரனை நேசியாமல் காணாத கடவுளை நீ எப்படி நேசிக்க முடியும்? அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய சகோதரர்களை, சக மனிதர்களை, உறவுகளை, இயற்கையை நாம் எப்படி நேசிக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். நீ கடவுளை உண்மையாக நேசிப்பாயானால் எல்லாரையும் நேசிப்பாய். 1 கொரிந்தியரிலே பவுல் சொல்லுகிற பொழுது 11ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லுகிறேன், அன்பு இல்லாமல் ஒன்றுமில்லை வாழ்க்கையில். அது எத்தனை பெரியதாக இருந்தாலும் கடவுளிடத்திலே, சக மனிதனிடத்திலே, நம்மை பகைக்கிறவரிடத்திலே, வெறுக்கிறவர்களிடத்திலே நாம் அன்பு கொள்ள அழைக்கப்படும். ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரே ஒரு ஆசை, நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். பேதுருவை போல நாமும் பதில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறேன், அல்லது எவ்வளவாக நேசிக்கிறேன் என்பது நீ அறிகிறீர். நான் உம்மை நேசிக்க தவறுகிறேன். உம்மை நேசிப்பதில் எனக்கு குறைவு இருக்கிறது. நான் உம்மை விட இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கிறேன் என்பது நீ அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் இருக்கிற குறைவை ஆண்டவர் மாற்றி முழுமையாக உம்மை நேசிக்க கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இரண்டாவது ஆண்டவர், முதலாவது அவர் எதிர்பார்க்கிற, நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு, நாம் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது 15ஆம் வசனம், 21, 15, 16, 17, 18 வசனங்கள் 3 முறையும் ஆண்டவர் சொல்லுகிறது, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை போஷிப்பாயாக. இரண்டாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கரிசனையுள்ள ஆண்டவர், கருணையுள்ள ஆண்டவர்.
நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு கருணையை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது, மெய்ப்பன் இல்லாமல் ஆடுகள் அலைந்து திரிவதை கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனதுருகினார் என்று சொல்லுகிறார். மன இரக்கம். அதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில், நீ இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது சக மனிதனை அவனிடத்தில் கருணை காட்ட, அவனுக்கு இரக்கம் செய்ய, அவனை பராமரிக்க, அவனை போஷிக்க ஆண்டவர் ஒரு பெரிய ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆகவே இரண்டாவது கரிசனை உள்ள ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய வாழ்விலை நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர். என்னையும் அவருடைய விருப்பம்படி இந்த சொறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அருமையானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பும், சக மனிதர்களை நாம் நேசிப்பது என்பது வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது, வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது. அந்த அன்பை வெளிப்படுத்த அவர்கள் மேல் உளமாற கரிசனை உள்ளவர்களாய், அவருடைய வாழ்வை குறித்த கவலையுடையவர்களாய், அவருடைய ஆத்மாவை குறித்த பாரமுடையவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படும். அதுதான் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய அடையாளம். போஷிக்கப்படுகிற, பராமரிக்கப்படுகிற, பாதுகாக்கப்படுகிற, ஏன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே இழக்கிற அனுபவம், பிறருக்காக துயருறுகிற அனுபவம், அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிற பொழுது 2 முறை பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. 22ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து என்னை பின்பற்றி வா. யார் எப்படியாக இருக்கட்டும், நீ என்னை பின்பற்றி வா. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரை பின்பற்றி வாழுகிறோமா? ஆதி அப்போஸ்தலர்கள் பேதுரு இயேசுவை உண்மையாக பின்பற்றினார்கள். உயிர்த்தெழுவதற்கு முன்பாக அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசுவுக்காக தங்களுடைய ஜீவனை கொடுக்க துணிகிறார்கள். ஜோசிஃபஸ் என்று சொல்லுகிற 1ஆம் நூற்றாண்டு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிற பொழுது, கிறிஸ்துக்கு பின் 67ஆம் வருடம் பேதுரு கைது செய்யப்படுகிறான். கிட்டத்தட்ட 9 மாத காலம் அவன் கடும் சிறை தண்டனை அனுபவிக்கிறான். 68ஆம் வருடம் அவன் நீரோ மன்னனால் கொலை செய்யப்படுகிறான். அருமையானவர்களே, பேதுரு தன்னுடைய உயிரையும் துச்சமென நினைத்து என்னை பின்பற்றி வா என்கிற அழைப்பை ஏற்று தன்னுடைய கடைசி நிமிடம் வரை, தன்னுடைய மரணம் வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருவதிலே அவன் தவறி போகவில்லை. ஒருவேளை முன்னை அவன் மறுதளித்திருக்கலாம், உன்னை விட்டு விலகி சென்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு அவனை ஆட்கொண்ட பொழுது தன்னுடைய ஜீவனையும் ஆண்டவருக்காக கொடுக்க துணிகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க, என்னை பின்பற்றி வா என்கிற அழைப்பை நமக்கு தருகிற பொழுது எல்லாவற்றையும் விட்டு, எல்லாவற்றையும் இழந்து கிறிஸ்துவுக்காக நம்மை முழுமையாய் பின்பற்றுகிற ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, அல்லது கடவுள் தம்முடைய கடைசி ஆசையாக நம்மிடத்தில் வைக்கிற விண்ணப்பமும் அதுதான். நாம் நம்மை உளமாற ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து அவரை அன்பு செய்வோம், சக மனிதர்களை நேசிப்போம். கடவுள் நம் மீது கரிசனை கொண்டு நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். நாமும் பிறர் மேல் கரிசனையுடைய மக்களாக வாழ்வோம். ஆண்டவர் நமக்காக பரம தகப்பனிடத்திலிருந்து இறங்கி கீழே வந்து நமக்காக மரித்தார். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற ஒன்று, என்னை பின்பற்று. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வார்த்தையின்படி வாழ்வோம். துயாவியானவர் இந்த வசனம் வழியாக நம் ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளை சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 348வது பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் நம்முடைய ஆலயத்தில் கடந்து வந்து ஒருவரை ஒருவர் நோக்கி புன்சிரிக்க இயலாதவர்களாக இருக்கிறோம். ஒருவரோடு ஒருவர் பேச மறுக்கிற மக்களாக இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் கண்டு வெறுப்பிலே விலகிச் செல்லுகிற மக்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதற்கு அடையாளமாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் சிறந்தவர்கள் என்று எண்ணி பிறரை இழிவாக எண்ணுகிற எண்ணங்களை உடைய மக்களாக இருக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற உம்முடைய எதிர்பார்ப்புகள், உம்மையை அதிகமாய் நேசிக்க நீர் விரும்புகிறீர். உம்மை நேசிக்கிறோம் என்பதை எங்கள் வாழ்விலே எல்லோரையும் நேசிப்பதன் வழியாக அடையாளப்படுத்த ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்தும். நீர் எங்கள் மேல் கரிசனை கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஜீவனையே தந்து எங்களை வாழ்விக்கிறீர். நாங்கள் வாழ்கிற சமூகத்திலே, திருச்சபைகளிலே, குடும்பங்களிலே துயருற்றிருக்கிற மக்கள் மேல் கரிசனை கொள்ள தவறுகிறோம். ஆண்டவரே, உண்மையாய் எல்லோர் மேலும் கரிசனையுள்ள பிறருக்காக மனம் இறங்குகிற உள்ளத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். இதனூடாக உம்மை முழுமையாய் பின்பற்றவும், எங்கள் வாழ்விலே உம்மை பின்பற்றுவதன் வழியாக இழப்பையும் சந்திக்க எங்களை ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். இந்த காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தில் ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம் என்பதை சாட்சியப்படுத்தி உம்முடைய திருப்பாத பணிந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் விசுவாசத்தில் பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை குடும்பங்கள் அனைவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வெளியூர்களில் இருக்கிறவர்கள் முகநூல் வழியாக, இணையதள வழியாக இந்த ஆராதனையில் தங்களை இணைத்துக் கொள்கிற யாவரையும் ஆண்டவர் பொறுப்படுத்த அவருடைய குடும்பங்கள், வாழ்வுகள் எல்லாம் கர்த்தர் நோக்கி பாரும். துயரங்கள், இன்னல்கள், போர் மேகங்கள் அனைத்தும் அகன்று மக்கள் ஆங்காங்கே சமாதானத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஒரு மாதத்தின் நிறைவு நாளை காண கிருபை செய்தீர். கடந்த மாதம் முழுவதும் கடவுள் தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஒரு புதிய மாதத்தை எதிர்நோக்குகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் கூடுகிறோம். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தந்து எங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் திருப்பள்ளி ஊழியங்களையும் ஆண்டவர் பொருட்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு நாள் ஆராதனைகளையும், ஆண்டவரே, ஞாயிறு ஆராதனைகளையும் விசேஷமாக இப்படி கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். திரளாய் கடந்து வந்து நம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க, நம்முடைய சன்னிதானத்தில் வாஞ்சித்து தேட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்தும். பலகீனங்களோடு, வியாதிகளோடு இருக்கிற மக்களை சந்தியும். கடவுள் அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தாரும். வயோதிக பெற்றோர்கள் அவருடைய பலகீனங்களை கர்த்தர் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். தேவையான பணிவிடைகளை குடும்பங்கள் வழியாய், தூதர்கள் வழியாக தந்து தேற்றும்.
கவலை, கண்ணீர், கஷ்டங்களில், இழப்புகளை, துக்கங்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் சந்தியும். ஆண்டவரே, இந்த நாளிலும் பிறந்த தினங்கள் மற்ற திருமண தினங்களை நினைந்து கொண்டாடி மகிழ்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். தருகிற புதிய வருடம் அவர்களுடைய வாழ்விலே சந்தோஷம், நன்மை பெருக கிருபை செய்யும். பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்கு ஆண்டு தருகிற புதிய வருடம் ஆயுளை நிறைந்து நீடித்த ஆயுள் நிறைவாய் தந்து ஆசீர்வதியும். திருமண தினங்களை கொண்டாடுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய இல்லற வாழ்விலே எல்லா பாக்கிய நன்மைகளை தந்து வளமான வாழ்வுகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் தங்கள் அன்பானவருடைய நினைவு நாட்களை நினைக்கிறவர்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நீர் கூட இரும். நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள், போக்குவரத்துகள், தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நீர் கூட இரும். ஆண்டவரே, எங்கள் மாநிலத்தின் தேர்வு பலன்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். வரும் நாட்களிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தருகிற தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், மக்களுக்கு நல்ல ஆட்சியை தந்து மக்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட தேவன் நீர் கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், குறைகளை பொறுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்குங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, பரிசுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று வீடு எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் நினைத்திருக்கிறது போல எங்கள் பவுடிகளுக்கு பண்ணி எங்களை சோதனைக்கு உட்படாமத்தையும் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பு தூயாவியருடைய நினைக்க இடத்தில் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்னும் என்ன நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பிரசன்னாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.